இப்ப திமுகவை ஒழிக்கணும், சரி ஒழிக்கணும். அதுக்கு என்ன சொல்றீங்க? குடும்ப ஆட்சிங்கிறீங்க. அப்படின்னா முதல்ல யாரை ஒழிக்கணும்? மன்னர் ஆட்சின்னா காங்கிரஸை தான் ஒழிக்கணும். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கேரளாவில் வயநாட்டுல நின்னாரு சகோதரர் ராகுல் காந்தி. அவர் வேற இடத்துக்கு போயிடுறாரு. அந்த கேரளால வேற காங்கிரஸ்ல ஒரு தங்கச்சியே இல்லையா? அவர் தங்கச்சி தான் கொண்டாந்து நிறுத்துவார. இதை கேட்பியா? இதை கேள்வி கேட்பீல? விஜய் அவர்கள் கட்சியோடைய சேர்ந்தவங்க உங்களை அதிகமா விமர்சிக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தினர். உங்களோட வளர்ச்சியை பார்த்தால எதனால? அதெல்லாம் ரசிச்சு சிரிச்சுக்கணும். பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க தானே, அது விமர்சனத்தை தாங்க முடியாம இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறோம். சின்ன பிள்ளைய பக்குவ பண்ணோம். அந்த கருத்தா போது தெரியல. ஒரு கேள்வி அண்ணன் கேட்கிறேன்னு உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்களே என் தம்பி விஜய், நீங்க சொல்றீங்க பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரி, திமுக என் அரசியல் எதிரின்னு தம்பி சொல்றாப்ல. அரசியலுக்கு, இந்த கொள்கைக்கு அரசியலுக்கு வேறுபாடு என்னன்னு விலைக்கு சொல்லணுங்கன்னா நீங்க சொல்லணும். என்னை விமர்சிக்கிறீங்க அப்படி சொல்லக்கூடாது. வாத்தியார் ஒரு கேள்வியை நீங்க கேட்டா பதில் சொல்லணும். வாத்தியார் கேள்விக்கும் பதில் சொல்லாம என்ன சார் நீங்க என்னை போய் விமர்சிக்கிறீங்க அப்படி சொல்ல முடியாது. கேள்வி பொதுத்தளத்துக்கு வந்த பிறகு பொதுத்தளத்துல ஒரு கருத்தை வைக்கும்போது இப்படி கேள்விகள் மாற்று கருத்துக்கள் எழும். இப்ப நான் கேட்கறதுக்கு ஒண்ணுன்னா நீங்க பதில் சொல்லுங்க. காங்கிரஸ் பிஜேபி உங்க கொள்கை எதிரிங்கிறீங்க, திமுக உங்க அரசியல் எதிரிங்கிறீங்க. அப்ப திமுகவின் கொள்கையில உடன்பாடா? பாரதிய ஜனதாவின் அரசியல் செயல்பாடுகளை உங்களுக்கு உடன்பாடா? பிஜேபி கொள்கை எதிரினா பண மதிப்பிழப்பை நீங்க ஆதரிச்சது ஏன்? பணம் செல்லாதுன்னதை ஆதரிச்சது ஏன்? அப்ப பிஜேபி உங்க கொள்கை எதிரினா 24 தேர்தலில் எதிர்த்து அதோட போட்டிட்டு வீழ்த்த வராதது ஏன்? எத்தனை கேள்வி இருக்கு. பாரதிய ஜனதா கொள்கை எதிரி என்றால் காங்கிரஸ் உங்க கொள்கை நண்பனா? வருமா வராத? இந்த கேள்வி உங்களுக்கு வரல, எனக்கு வரும்ல. தம்பி இதை கேட்கணும்னு தோணும். காங்கிரஸ் அப்போ கொள்கை நண்பனா? பிஜேபியின் கொள்கைக்கும் காங்கிரஸின் கொள்கைக்கும் ஒரே ஒரு கொள்கையில வேறுபாடு காட்டுங்க. இது என்னை விமர்சிக்கிற தம்பி தங்கைகளுக்கும் சேர்த்துதான். ஒரே ஒரு வேறுபாடு காட்டுங்க. இந்த காங்கிரசின் பொருளாதார கொள்கை என்ன? பிஜேபியின் பொருளாதார கொள்கை என்ன? காங்கிரசின் வெளியுறவு கொள்கை என்ன? இந்த பாரதிய ஜனதாவின் வெளியுறவு கொள்கை என்ன? காங்கிரசின் பாதுகாப்பு கொள்கை, பிஜேபியின் பாதுகாப்பு கொள்கை. காங்கிரசின் வரி விதிப்பு கொள்கை, பிஜேபியின் வரி விதிப்பு. இதுதான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தது, இதுதான் நீட்டை கொண்டு வந்தது, இதுதான் என்ஐஏ கொண்டு வந்தது. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இதுல எந்த இடத்துல காங்கிரசின் மருத்துவ கொள்கை, பாரதிய ஜனதாவின் மருத்துவ கொள்கை ஒரே கொள்கை தான். கட்சிக்கு பேர் வெவ்வேற. திரும்ப திரும்ப சொல்றேன், கொடியில் வண்ணம் மாறும், கொள்கையில எண்ணம் மாறாது. அதே தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். உங்களுக்கு புரிதா? சிக்கல் புரியுதா? அப்ப விளக்கணும். பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரின்னு நீங்க சொல்லும் போது அப்ப காங்கிரஸ் உங்க கொள்கை நண்பனாங்கிற கேள்வி அதுவா வந்துடும். அப்ப காங்கிரஸ் உங்க கொள்கை நண்பனா? பிஜேபியின் கொள்கை தான் காங்கிரஸ், காங்கிரசின் கொள்கை தான் பிஜேபி. அப்ப இது எதிரின்னா இது நண்பனா? ஒரே கொள்கை தானே. எப்படி? இட்லி எனக்கு பிடிக்காது, தோசை பிடிக்கும்னா மாவு ஒண்ணுதானே ராஜா. ராஜா தோசைக்குன்னு தனி மாவு இல்லையே ராஜா, அதே உளுந்தா அதே அரிசி. சிரிக்காத கேள்வி அண்ணன் கேட்டா இதுக்கு சிரிக்கிறதுக்கு சொல்ல, சிந்திக்கிறதுக்கு சொல்றேன். அப்ப என்னத்தையாவது ஒன்ன பேச்சு வைக்க கூடாது. கொள்கைக்கு அரசியலுக்கு வேறுபாடு விலைக்கு சொல்லணும். கொள்கைன்னா இந்த இடத்துல திமுக அரசியலை ஏதுக்கிறேன் அப்படின்னா கொள்கையை ஏற்கிறேன்னு வந்துருது. கொள்கை வேற அரசியல் வேற இல்ல. கொள்கை தான் அரசியல். கொள்கையை செயல்படுத்தும் போது அரசியல் இது வருது. நீங்க போட்டு அது இப்படி பேசும்போது இப்ப நம்ம ஒண்ணு கேள்வி கேட்கிறோம். தம்பி பேசும்போது என்னுடைய இது மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிற. சமூக நீதி மதத்தை வச்சு இருந்துச்சா? வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் தான் அதுக்கு பேரு. சாதியை வச்சு இருந்துச்சா? சமூக நீதிங்கிற கோட்பாடே போறது. எந்த சாதியை வச்சு எனக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரத்தை மறுத்தியோ தராம இருந்தியோ அதே சாதியின் அடிப்படையில் அதையெல்லாம் திருப்பி தாடா அப்படின்னு போராடி பெற்ற உரிமைக்கு பேர் தான் சமூக நீதி, வகுப்பாரி பிரதிநிதித்துவம். புரியுதா? இடப்பகிர்வு, இடப்பங்கீடு, இட ஒதுக்கீடுங்கிற சொல்ல நாங்க வெறுக்கிறோம். அது அந்த இடத்துல மதச்சார்பற்ற சமூக நீதி எங்க வருது? மதச்சார்புள்ள சமூக நீதி. இப்ப சாதிய இழிவை ஒழிக்கணும், தீண்டாமை கொடுமையை ஒழிக்கணும்னு நாங்க போராடினோம்னா அது இருக்கு. தீண்டாமை கொடுமை இருக்கு, அதை ஒழிக்க போராடுறோம். இப்ப மதச்சார்பற்ற சமூக நீதின்னு நீங்க சொல்லும் போது மதச்சார்புள்ள சமூக நீதினு ஒண்ணு இருக்கா? கேட்கறதுக்கு சொல்லுங்க. இருக்கா? அப்ப நீங்க மதச்சார்பற்ற சமூக நீதியில் இஸ்லாமியர் கிறிஸ்தவருக்கு இட பகிர்வு, இட பங்கீடு இருக்கா இல்லையா உங்க ஆட்சியில? அதுக்கு பதில் இருக்கா? அப்ப இந்துவா ஏற்றிருக்கிற இங்க தேவேந்திர நாடார் கோனார் எல்லாம் இருக்கா, கவுண்டர் வன்னியர் எல்லாம் இந்துன்னு இருக்கிறான். அவனுக்கு உங்க ஆட்சியில் இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா? இப்ப என்னத்தையாவது பேசி வச்சுட்டு போயிருக்க. நீங்க வாட்டுக்கு மாநாட்டுல பேசும்போது சாதி, மதம், மொழி, இனம் என்று பிரிக்கிறார்கள் அப்படின்னு.
மொழி இனம்னு பிரிக்கிறாங்க போதே அடிப்படை அரசியல தெரியலைன்னு வந்து. ஏன்னா உலகம் முழுமைக்கும் மொழியின் அடிப்படையில தான் எல்லா தேசிய இனங்களும் அரசியலை செய்யுது. அரசியலுங்கிற சொல்ல மொழியிலன்னா இல்ல. என்கிட்ட அரசியல், அவன்கிட்ட பாலிடிக்ஸ், அது மொழி தானே. மொழி இனம் என்று அரசியல்ல பிரிக்க அப்படி பேசக்கூடாது. நீங்க இங்க மொழி வழியே தான் தேசிய இனங்கள் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்தியாவில் மொழி வழி தேசிய இனங்கள் மாநிலங்களா பிரிந்ததை ஏற்கிறீங்களா எதுக்கிறீங்களான்னு கேள்வி வந்துருக்கு. என்ன கேட்கறது விளங்குதா? அப்ப மொழி வழி மாநிலம் பிரிக்கப்பட்டத மொழி இனம்னு பிரிப்பாங்கன்னா இப்படி இங்க மொழி வச்சுதான் அரசியல். இந்தி எதிர்ப்புலதான் இங்க கிளர்ச்சியை வந்து ஆட்சியை கைப்பற்றுது திமுக. பங்களாதேஷ் பாகிஸ்தான்ல இருந்து மொழியாலதான் பிரியுது. புரியுதா? டிவேலரா அயர்லாந்துக்கு தனிநாடு கேட்டதே மொழி வழிதான். நான் ஐரிஷன் இங்கிலீஷ்னு. அப்ப எது மொழி இனம்னு பிரிக்கிறான்? ஐரோப்பிய நாடு பூரா மதம் தானே, கிறிஸ்தவன் தானே. எதுக்கு அத்தனை நாடு பிரிஞ்சு சொல்லுங்களேன்? எதுக்கு நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், ஜெர்மனி, பிரான்ஸ் எல்லாம் ஒரே நாடா இருக்க வேண்டியதானே தம்பி? ஏன் தம்பி? ஏன் சொல்ல முடியுதா? அப்ப சும்மா வந்து வந்து சாதி மதம்னு மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னா ஒருத்தன் முன்னாடி நிக்கிறான். இவன் நிக்கிறவன் இங்க இருக்கிற ஆளுகளை பார்த்து அரசியல் செய்ய வந்தவன்ல. இவன் உலக பெருந்தலைவன் பிரபாகரின் மகன். இதுக்கு முன்னாடி காமராஜ், கக்கன், சிவானந்தன், சிங்காரவேலரு, உங்களுக்கு புரியுதா? மறைமலை அடிகள், அண்ணல் தங்க, கியா விஸ்வநாதன், முத்துராமலிங்க தேவர், வாவு சிதம்பரனார், இங்க ராமசாமி படையாச்சி, இந்த மாதிரி பெரும் என் முன்னவன் இருக்கான்ல, அவனெல்லாம் கரைச்சு குடிச்சு வாய்ச்சு நேயிச்சு படிச்சு அவன் ஒரு பாதை போட்டு வச்சிருக்கான். அதுல போயிட்டு இருக்கேன். அப்ப குறுக்க தவி ஓடிட்டு இருந்தா கேள்வி வரும். நீங்க கேட்க மாட்டீங்க, அவர் கேட்க மாட்டீங்க. உனக்கு அண்ணன் ஒருத்தருக்கு அவன் கேட்பன்ல, என்னப்பா அதுக்கு அர்த்தம்னு. அப்புறம் விமர்சிக்கிறாரு, அவங்க எல்லாம் பேசுறாங்க அப்படின்லாம் அப்படி பேசக்கூடாது. இப்ப நீங்க என்னை விமர்சிக்கிற தங்கச்சியில் இதுக்கு பதில் சொல்லணும். இதுக்கு பதில் சொல்லணும். பதில் சொல்லிட்டு அப்புறம் நீங்க வந்து இப்ப திமுகவை ஒழிக்கணும். சரி, ஒழிக்கணும். அதுக்கு என்ன சொல்றீங்க? குடும்ப ஆட்சிங்கிறீங்க. அப்படின்னா முதல்ல யாரை ஒழிக்கணும்? மன்னர் ஆட்சின்னா காங்கிரஸை தான் ஒழிக்கணும். இந்த வாரிசு அரசியல், குடும்ப அரசியல், இந்த தொடர்ச்சியா அரசியல தொடங்கி வச்சு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கிற பெருமக்களே காங்கிரஸ்காரங்க தான். புரியுது? அப்ப அதையும் பேசல. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கேரளாவில் வயநாட்டுல நின்னாரு சகோதரர் ராகுல் காந்தி. அவர் வேற இடத்துக்கு போயிடுறாரு. அந்த கேரளால வேற காங்கிரஸ்ல ஒரு தங்கச்சியே இல்லையா? அவர் தங்கச்சி தான் கொண்டாந்து நிறுத்துவார. இதை கேள்வி கேட்பீல? அப்புறம் திமுக வாரி அது ஒழிக்கிறோம், அதையும் ஒழிக்கணும், இதையும் ஒழிக்கணும்னு சொல்லணும். அப்ப கருத்துல நியாயம் இருக்கு. அது விஜய் அவர்களை வலுவா நீங்க எதிர்த்து கருத்துக்களை முன்வைக்கிறீங்க. ஒருவேளை வரக்கூடிய 2026 எலெக்ஷன்ல விஜய் அவர்களை எதிர்த்து போட்டியிடுவீங்களா? சிறுபலத்தனமா பேசி அவரை எதிர்த்து போட்டிடுறதுக்காக நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க அண்ணன் தம்பி சண்டை இழுத்து விடுறதுக்கே அப்படின்னா ஒரு கருத்து முறை அவர் சரி பண்ணிக்கணும்னு சொல்றான். இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்க, இதெல்லாம் சரி பண்ணிக்க. அண்ணன் கேட்கும்போது சரி, நாளைக்கு உன்னை எதிர்க்கணும்னு நிலை வந்ததுன்னா இந்த கேள்வியை எல்லாரும் வைப்பான்ல. நான் என்ன அண்ணன் சட்டையை சரியா போடு, ஜிப்ப மாட்டேன், தலையை நல்லா வரைக்கன்னு நான் சொல்றேன். இது உன் மேலுக்கு அக்கறை இல்லை. அவன் அடுத்தவன் அப்படி பேச மாட்டான்ல. புரியுதா? அதான் திரும்ப என் தம்பிகிட்ட சொல்றது, அடுத்த பேச்சு கேட்காத, அண்ணன் பேச்சு ஒரு தடவை கேளு. அவ பக்கத்துல இருந்து எழுதி கொடுக்குறா, தப்பா எழுதி கொடுக்குறான், அவருக்கு புரிய மாட்டுது, அவன் எதையாவது எழுதி விடுறான். அந்த மாதிரி கேள்விகள் நிறைய வருது. அது கவனமா பண்ணும். சொல்லுங்க. கொடுக்கட்டும். என் தம்பி திடீர்னு மீனவர், இந்த எங்க ஈழத்தமிழர்களை, நம்ம ஈழத்தமிழர்லாம் பத்தி பேசுறது எப்படி இருக்குன்னா, எங்க ஐயா மோடி தமிழ் பேசுற மாதிரி இருக்கு. திருக்குறள் சொல்ற மாதிரி, அவையுடைய பாட்டை சொல்ற மாதிரி இருக்கு. அவரு தமிழ் பேசுறத நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? பேசுறாரு அப்படித்தானே எடுத்துக்கிறீங்க. என்னை கேள்வி கேட்டு சிரிக்காத. கேள்வி கேட்டா அண்ணன் சொல்லும் போது என்னை கவனி, நான் பதில் கேள்வி கேட்டா மறுபடியும் சொல்லு, எது கேள்வி கேட்டா சொல்லு. மோடி ஐயா சொல்றாருல, அகர முதலா அப்படி பேசுறாருலப்பா, சாதி இரண்டொழியா வேறு இல்ல, அவையார் பாட்டை பாடுறாருல, அந்த கதை தான். அத ஆத்மார்த்தமா உள்ளுக்குள்ள இதயத்துக்குள்ள ஒரு வலி, மனசுல ஒரு காயம் இருந்ததுன்னா அந்த மொழி எப்போ வந்துருக்குன்னா முதல் மாநாட்டுல வந்துருக்கு. இத்தனை மீனவனை கொண்டிருக்குது. இப்ப தம்பி நாகப்பட்டினத்துல பேசும்போது இந்திய மீனவன் சொல்ல மாட்டேங்குது. முதல்ல இதை கேள்வி எழுப்புனது நான் தான். 15 வருஷமா இது போராடுறேன். மீனவனுக்காக 6 மாசம் சிறையில போய் தேசிய பாதுகாப்புல உள்ள இருந்தவன். இப்ப நீங்க என்னை அந்த காலகட்டத்துல ஆண்டு 800க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சாவுக்கு காரணமா இருந்தது காங்கிரஸ், அந்த கட்சி ஆட்சிகள் தான். இதுல நல்லா கவனிங்க, காங்கிரஸ் மட்டும் எங்களை செத்து விழுந்த மீனவனை தமிழ் மீனவன் பதிவு பண்ணிச்சாங்க.
இல்ல காங்கிரஸ் இந்திய மீனவன் கைது செய்யப்பட்டான், இந்திய மீனவன் கொல்லப்பட்டான்னு சொல்லிச்சா? அதுவும் தமிழ் மீனவன் தான் சொல்லிச்சு. அப்ப தம்பி பேசும்போது இந்த பாசிச பாஜக நம்மள இந்திய மீனவன் சொல்ல மாட்டேங்குது. அப்ப காங்கிரஸ் சொல்லிச்சா? இது சொல்லுமா அப்படிங்கிற கேள்வி வந்துருக்கு பாருங்க. அதுவும் சொல்லாது, அதுவும் சொல்லாது. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு கவனத்துல வைக்கணும். நீங்க காங்கிரஸ் செஞ்ச தீமை தான் தம்பி. 3 கையெழுத்துல தான் தம்பி என் இனத்தின் தலையெழுத்து மாதிரி இங்க நின்று நாங்க கத்திக்கிட்டு இருக்கோம். லால் பகதூர் சாஸ்திரி சிரிமாபா ஒப்பந்தத்துல மலையக மக்கள்ல பல லட்சக்கணக்கான மக்களை குடியுரிமையற்றவர்களாக்கி இங்க கொண்டாந்து ராவோட ராவா இறக்கி விட்டது முதல் கையெழுத்து. யாரையும் கேட்காம தாந்தோன்றித்தனமா கச்சத்தீவை இதே சிரிமாவோ இந்த இந்திரா காந்தி அவர்கள் கையெழுத்து போட்டு கச்சத்தீவை தாரை எடுத்து 2வது கையெழுத்து. ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தம், ஐயா ராஜீவ் காந்தி அவர்கள் அந்த நாட்டு அதிபர் ஜெயவர்த்தனை அவர்களோடத்துல ஒப்பந்தம் போட்டு ஒரு கையெழுத்து. 3 கையெழுத்துல தான் என் இனத்தின் தலையெழுத்து மாறி நிக்குது. இது தெரியாம இந்த காங்கிரஸ் நீ பிஜேபியை சொல்லுங்க, அதே தவறதான் அதுவும் செஞ்சிருக்க, அதையும் சொல்லணும். அப்ப நீங்க இதை சொல்லும் போது அதை புனிதப்படுத்துறீங்கன்னு வருது, அதை குளோரிஃபை பண்றீங்க, நீங்க அதை நியாயப்படுத்துறீங்கன்னு வருது. புரியுதா? தலைவனை இழந்து நாங்க தத்தளிக்கிறோம்ல, தாயை இழந்த பிள்ளை மாதிரி. காரணம் யாரு? காரணம் யாரு? காரணம் யாருன்னு சொல்லுங்க. 2 கரமும் கொடுத்து உதவுறேன்னு சொல்லி சிங்களனுக்கு ஆயுதம் பயிற்சி கொடுத்தது யாரு? யாரோட ஆட்சி? அத பேசாம போறது எவ்வளவு பெரிய ஏமாற்று. அப்புறம் அவர் உச்சரிச்சிட்டார் அப்படின்னு உங்களை மாதிரி உட்கார்ந்துகிட்டு பொழிப்புரை எழுதுறது. அவர் அம்மா என்று சொல்லிட்டார். அம்மா என்று அவரை குறிப்பிட்டதில் 1000 அர்த்தங்கள் இருக்குது. பேசுங்க கொஞ்ச நேரம், 6 மாசம் தானே, எவ்வளவு தூரம் தான் நீங்களும் பேசி தள்ளுறீங்கன்னு பாக்குறேன். பாப்போம், நல்லாதான் இருக்கு, தொடர்ச்சியா பேசுங்க.